எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாப்பாக்கு பாத்தீங்களா சரியாச்சா? இல்ல எதுவுமே தலையில எல்லாமே போயிடுச்சு, மொட்டை அடிக்க கூட தேவையில்ல, எல்லாம் சரியாச்சு. தலையெல்லாம் ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சு, எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. பாத்தீங்களா சந்தோஷமா? எல்லாம் பாப்பாக்கு சரியாச்சு. உனக்கு சரியாச்சா? எல்லாமே வலிக்கல, சரியாச்சா? சந்தோஷமா? ஹாப்பியா? பாத்தியா நல்லபடியா மருந்து போட்டுக்கிட்டா, மருந்தெல்லாம் மாத்தெல்லாம் சாப்பிட்டா எல்லாமே எல்லா புண்ணும் சரியாயிருச்சு. அக்கா திருப்பி இருந்தாலும் டாக்டர் சொல்ற வரைக்கும் அந்த மருந்தை கண்டினியூ பண்ணுங்க. அவளுக்கு பிறந்த நாள் வருது, நீங்க அதுக்குள்ள எப்படியா சரியாக்கணுங்கிறதா என்னோட ஆசை. நல்ல நான் நினைச்ச மாதிரி கடவுள் பிளெஸிங்ஸ் அவளுக்கு நல்லா ஆயிடுச்சு. கடவுள் மாதிரி புண்ணியமா வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டு இருக்கீங்க. அவளுக்கு நல்லா ஆகணுங்கிற மட்டும் தான் என்னோட எண்ணமா இருந்தது. அவளுக்கு நல்லா ஆயிடுச்சு. இனிமே எனக்கு எந்த கவலை எனக்கு இல்லை. ஏன்னா அவ அன்னைக்கு சொன்னா பாருங்க, வலிக்குது நான் சொல்ல எனக்கு ரொம்ப பாக்குறவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து சொன்னாங்க, அந்த பாப்பா உடனே சரி பண்ணி விடுங்க, ரொம்ப பாவமா இருக்கேன், எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அந்த பொண்ணு சொல்ல வலிக்குன்னு சொல்ல எங்களுக்கு கஷ்டமா இருக்குனாங்க. அவ பாட்டு பிறந்த நாள் நிம்மதியா நீட்டா கொண்டாடலாம். இனிமே ஸ்கூலுக்கு போகலாம், எங்கனாலும் போகலாம். சரியா? ஏற்கனவே கணவர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பிள்ளைக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு இதுல நல்லபடி ஆயாச்சு. இனிமே வாழ்க்கையில அடுத்து நீங்க உங்களோட ஒர்க்கை பாருங்க. வேலை தான் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஒன்னும் யோசிக்க வேணாம், நான் அதுவும் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். எந்த கவலையும் கூட மாட்டேன். பரவாயில்லக்கா, நீங்க நல்லா வேண்டிக்குவாங்க போதும். உங்களுக்காக எல்லாரும் வேண்டிக்குவாங்க, பாப்பாக்காகவும் எல்லாம் வேண்டிக்குவாங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரியா? கை காலு மூக்கு தலை எல்லா இடத்துலயும் இருந்துச்சு, மருந்து ஊத்தி ஊசி எல்லாம் போட்டு சரி பண்ணியாச்சு. நீங்க இருக்கும்போது எந்த கவலையும் இல்லைன்னு கவலைப்படாங்க. நீங்க இதே மாதிரி அடுத்து நீங்க வேலைக்கும் போய் உங்க வீட்டுக்கார முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கணும், ஒதுக்கணும், முன்னாடி வாழணும். என்னோட ஆசை தான். அவளுக்கு பிறந்த நாள் வருது, நீங்க சரி அதான் முன்னாடியே அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா அவ பிறந்த நாளைக்கு அவ கொண்டாடணும். ஏன்னா பாவம் பிறந்த நாளைக்கு தான் கோயிலுக்கு போற நடந்து ஒன்னும் பிரச்சனை. நீங்க நல்லபடியா உங்க வேண்டுதலை நீங்க அவளுக்கு சரியாயிட்டா வேண்டிக்கிட்டே நீங்க அதே மாதிரி உங்க வேண்டுதலை நிறைவேற்றுங்க. நான் அதுக்கு பணம் தரேன். சரியா? என்னோட இதா இருக்கட்டும், அந்த பணம் காணிக்கை போட்டுங்க கடவுளுக்கு. சரியா? கூட்டு போய் ட்ரெஸ் வாங்கி தரேன். என்னோட ஆசை அது, வாங்கி கொடுக்குறேன். பிறந்த நாளைக்கு நீங்க அதை போட்டுக்கோங்க. கேக் வெட்டுறது உங்க கையில காசு கொடுத்துரு. நீங்க அங்க இருக்க சின்ன பிள்ளைங்களோட வெட்டினாதான் அவ சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி நீங்க வெட்டிடுங்க. சரியா? போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடும். உனக்கு இப்ப என்ன வேணும் பிறந்த நாளைக்கு? ட்ரெஸ் வேணுமா? பாப்பாக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். இந்த பாப்பா பேண்ட் இல்ல, நீல போறதுக்கு வாங்கிக்கோங்க. பாப்பாக்கு ட்ரெஸ், பிறந்தநாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? நல்லா கொண்டாடுங்க. ஓகேவா? ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்ஸ் ரச்சலாம், தேங்க்ஸ். இதில் உனக்கு ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு. சரிக்கா, நல்லா ஆயிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிரிக்கிறப்பே அன்னைக்கெல்லாம் அழுது பார்த்துட்டு இன்னைக்கு இந்த பொண்ணு முகத்துல சிரிப்பா பாக்குறப்ப இனிமேல் மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எல்லாம் சரியாயிடுச்சு. இனிமேல் இப்போ எல்லாரும் கூட விளையாடலாம், பள்ளிக்கூடத்துக்கு போகலாம். ஓகேவா? பால்வாடிக்கு போகலாம். ஓகேவா? சரிக்கா, நீங்க பார்த்துக்கோங்க, எது நினைக்காங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு வேலைக்கும் கூடிய சீக்கிரம் உங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்ணி தரேன். சரியாக்கா?